சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவரும் அமைச்சருமான மறைந்த ராஜாராம் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் ராஜாராமின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ராஜாராமனின் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டார். விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன், சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் H.V. ஹாண்டே உள்ளிட்டோர் முன்னிலையில் ராஜாராமின் உருவப்படத்தை அவரது மகன் ராஜசேகரன் ராஜாராம் திறந்து வைத்தார். மேடையில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தாம் ராஜாராம் அவர்களோடு சில நேரங்களில் பழகி இருப்பதாக தெரிவித்தார். இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தனது வாழ்க்கையில் கிடைத்த பெரிய பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களோடு சிறந்த முறையிலே ஒரு பண்பாளர் என்ற முறையில் எல்லோருடைய புகழோடு வாழ்ந்து காட்டியவர்தான் நம்முடைய போற்றுதலுக்குரிய தலைவர் ராஜாராம் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நானை குறிப்பிடுவதற்கு காரணம், அவரோடு சில நேரங்களிலே நான் பழகிற இளவயதிலே இருந்தது. அவரும் அமைச்சராக இருந்தார், நானும் அமைச்சராக இருந்தேன். அவருடைய பண்பாடுகளை பார்க்கிற போது வாயா கிட்ட அப்படின்னு தோல் மேல கை போட்டுக்குவார். அதை பார்க்கிற போதே இவருடைய வழியிலே நாம் எப்படி நடைபெற வேண்டும் என்பது, நானும் அவருடைய வழியிலே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு என்றைக்கும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே கோரிட்டு காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர், டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் பாலமாக இருந்தவர்தான் ராஜாராம் என்றும் எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர் என்றும் புகழாரம் சூட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி உடல்நலம் குன்றிய பிறகு அவர் அமெரிக்க நாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்கிற போது அவர் அழைத்து சென்ற ஒரே தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ராஜாராம் அவர்கள் என்றால் எவ்வளவு அளப்பரிய நம்பிக்கை. குடும்பத்தில் யாருமல்ல, எத்தனையோ அமைச்சர்கள், அவருடைய திமுக அமைச்சரவை நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்படி அவரோடு அவர் அழைத்து சென்றிருக்கிறார் அமெரிக்க நாட்டுக்கு என்றால், அண்ணன் ராஜாராம் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி தன்னுடைய உறவாக, உற்ற தோழனாக, தம்பியாக, நம்பிக்கைக்குரிய ஒருவராக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதனுடைய அடுத்த அடையாளம் அது. மேடையில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், ராஜாராம் மிக சிறந்த தைரியசாலி, மனதில் எது நினைக்கிறாரோ அதன்படி நியாயமாக நடக்கக்கூடியவர், மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர் என தெரிவித்தார். எளிமையானவர், மக்களோடு நெருக்கமாக பழகியவர் என குறிப்பிட்டார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், பல முக்கியமான துறைகளின் பொறுப்புகளை வைத்திருக்கிறார். மிக முக்கியமான தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு மனிதர் இத்தனை பொறுப்புகளை வகிப்பது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த பதவிகளை தாண்டி அவருடைய பெயர் நினைவில் இருப்பதற்கு காரணம் அவருடைய அரசியல் பயணம். பெரியவர் அவர்களின் வாழ்க்கை பதவி தேடி தொடங்கிய பயணம் அல்ல. அது ஒரு இயக்கத்தோடு இணைந்து கொள்கைகளோடு பயணித்து மக்களோடு நெருக்கமாக இருந்து உருவான ஒரு பயணம். அந்த கால அரசியல் எப்படி இருந்தது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு சோசியல் மீடியா இருக்கிறது. ஒரு கருத்தை வெளியிட்டால் சில செகண்ட்ஸிலே ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசிக்க முடியும். இந்த கம்யூனிகேஷன் மிகவும் எளிதாகிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நேரடியாக மக்களைத்தான் சந்திக்க வேண்டும். கிராமம் கிராமமாக செல்ல வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும், அவருடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும், அவர்களோடு நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அரசியலை தொடங்கி தன்னலம் கருதார் இறுதி மூச்சு வரை குடும்பத்திற்கென்று சொத்து சேர்க்காமல் ஒரு பொதுநலவாதியாக இருந்தவர் பெரியவர் ராஜாராம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் தான் அண்ணன் ராஜாராம் அவர்கள். அதே போல ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் தான் அண்ணன் ராஜாராம் அவர். அதே போல ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிற்கு வழிவகுத்து கொடுத்தவர் தான் அண்ணன் ராஜாராம் அவர்கள். அப்படிப்பட்ட அரசியலிலே தூய்மையான கடைசி வரை அவர் வாழ்ந்து காட்டினார்கள். தூய்மையான அரசியல். அதே போல எளிமையானவர், அடக்கமானவர், அன்பானவர், எல்லோரிடம் இனிமையாக பேசக்கூடியவர். உலகத்திலே எந்த நாட்டை சொன்னாலும் அந்த நாட்டிலே அவருக்கு நண்பர்கள் உண்டு. உலகம் முழுவதும் ஒருவருக்கு நண்பர்கள் உண்டு என்று சொன்னால் அது அண்ணன் ராஜாராம் அவர்களுக்குத்தான்.
ஜனதா கட்சி வரும்போது யார் பிரதமர் என்பதற்கும் ராஜாராம் அவர்கள் அங்கே பணியாற்றி இருக்கிறார். மொரார்ஜி வருவதா சரண் சிங் வருவதா என்ற ஒரு பிரச்சனை வந்தது. சரண் சிங்கை விட்டு கொடுக்கவில்லை. மொரார்ஜி உங்களுக்கு தெரியும் விட்டே கொடுக்க மாட்டார். ஆனால் இவர் போய் பெரும்பாலானவர்கள் மொரார்ஜி தான் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை சொல்லி சரண் சிங்கை சமாதானப்படுத்தி போட்டி இல்லாமல் செய்வதற்கு ராஜாராம்